ஹாய்மா. விளக்கு நம்ம கேட்டுட்டு வந்திருந்தோம். அவங்க எடுத்து வச்சுட்டு சொல்கிறேன், தேடி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்துட்டு கூப்பிட்டாங்க, வாங்க விளக்கு எடுத்து வச்சாச்சு, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு, சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். போனப்போ விளக்கெல்லாம் இருந்தது. எல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மண் விளக்குங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சைடெல்லாம் உடஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ அதனால் நீங்களே பார்த்து எடுங்க. அப்புறம் உடஞ்சிருச்சுன்னா நாங்கள் கொடுத்ததில்ல இதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கேரளா வரைக்கும் கொண்டு போகிறீங்க, அதனால நீங்களே பார்த்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானே உட்காந்து எல்லாம் செலக்ட் பண்ணி எண்ணி எண்ணி கொடுத்தோம். ஒரு 101 விளக்கு, 100 விளக்கு சொன்னோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று சேர்த்தே வைங்கன்னு சொன்னோன்னே, அவங்க 101 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க. பார்த்து எடுத்தோம். போன வருஷம் கோயிலுக்கு போனப்பவே எனக்கு தோணுச்சு, அங்கே போனோன்னே அந்த விளக்கு எல்லாமே ரொம்ப கருப்பு கலர் ஆயிடுச்சு. ஏன்னா அது பல வருஷங்கள் ஆயிடுச்சு அந்த விளக்கு வாங்கி. அதனால அந்த விளக்கு ரொம்ப கருப்பாக இருந்தது. அப்போ எனக்கு தோணுச்சு, ஐயோ அடுத்த வருஷமாவது விளக்கு வாங்கிட்டு வரணும். இந்த வருஷமே வாங்கிட்டு வந்திருக்கலாம், ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அடுத்த வருஷம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த வருஷம் டக்குன்னு ஞாபகம் வந்தோடனே தான் இப்போ விளக்கு வாங்க வந்தது. அப்படியே எண்ணி பார்த்துட்டு 100 விளக்கு எடுத்தாச்சு. இதை பத்திரமா கேரளா கொண்டு போய் சேர்க்கணும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா பூவெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா கோயிலுக்கு தோரணம் போடுறதுக்கு தேவிக்குள்ள பூவு எல்லாமே நான் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவேன். அதனால் இப்போ அதெல்லாம் போய் வாங்கி எல்லாம் எடுத்து கோயிலில் கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த வீடியோ தாளத்தோட வீடியோலாம் போடுறேன்.